Bye bye. Bye bye. Gurmane. Ne rota kana ne. Naina gol pakoda. நிஜமாவே ரோடு இல்ல. எங்க ஊட்டி ட்ரிப்பில் வந்து இன்னைக்கு டே 1. இந்த டே 1ல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு ஊட்டி போகிற வழியில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம், அப்புறம் வந்து ஊட்டியில் போய் நாங்கள் எங்கே தங்க போகிறோம், இதை பற்றி தான் மெயினாக இருக்க போகுது. நாங்கள் ஊட்டி ரோட் ட்ரிப்பை காலையில் 11 மணிக்கு தான் கோயம்புத்தூர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். காலையில் 11 மணிக்கு கோயம்புத்தூரோட கிளைமேட் செம்ம கூலாக இருந்துச்சு. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் டிராஃபிக்குமே வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி ஒரு வழியாக சிட்டிக்கு வெளியில் வந்தோம். அங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் வண்டியை நிறுத்தி நம்ம ரோட் ட்ரிப்புக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேக் நிறைய ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த பேக்கில் இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் காரில் இருக்கவங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பிளாக் தண்டர் வந்துருச்சு. பிளாக் தண்டரை தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நம்ம ஊட்டியோட பழைய பிரிட்ஜ் வந்துருச்சு. இந்த பழைய பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லாம் அடித்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அந்த பழைய பிரிட்ஜோட அழகை ரசிச்சுக்கிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் தூரத்திலோட ஊட்டி என்ட்ரன்ஸோட செக் பாயிண்ட் வந்துருச்சு. அந்த செக் பாயிண்ட்டை தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே நாங்கள் வந்து மலையேற ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஊட்டி மலையேறதுக்கு மேட்டுப்பாளையம் தாண்டி குன்னூர் வழியாக தான் ஊட்டிக்கு போனோம். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா கோத்தகிரி வழியாக ரிட்டர்ன் வந்தோம். இப்போ ஊட்டியில் ரோட்டில் ஏறிக்கிட்டு இருக்கோம். செம்மையாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அப்படியே கொஞ்சம் காரை நிப்பாட்டிட்டு இறங்கி அப்படியே இந்த மிஸ்டெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு இருக்கோம். அங்கே நின்று மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறது ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹேர்பின் பெண்டு வழியாக 2 பேர் சைக்கிளிங் பண்ணிக்கிட்டே மேலே ஏறி வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த காட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க சைக்கிள் வேறு ஓட்டிக்கிட்டு வராங்க. அதனால இவங்க மன தைரியத்தையும் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். சூப்பர் சூப்பர். பை 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 பை. அவங்களுக்கு அப்படியே ஒரு ஹாய் சொல்லி அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிட்டு எங்கள் பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஊட்டி ரோட் ட்ரிப்பில் வந்து இப்போ நாங்கள் குன்னூரில் இருக்கிறோம். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து குன்னூரில் ஒரு ஹோட்டலுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். லஞ்சுக்கு நாங்கள் ஸ்டாப் பண்ண ஹோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்னூரில் இருக்கிற ப்ளூ ஹில்ஸ் ஹோட்டல் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அப் டவுன் கிச்சன் சில்லுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா சீரக சம்பாவில் செஞ்ச சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் வந்து சப்பாத்தி, நான், ஃபுல்கா, பரோட்டா, சிக்கன் செட்டிநாடு, அப்புறம் வந்து சிக்கன் மஞ்சூரியன், இந்த மாதிரி வந்து நிறையா டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட் வைஸ் அப்புறம் வந்து குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் இருக்கிற நாங்கள் சாப்பிட்டு ஆர்டர் பண்ண எல்லா ஃபுட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. நீங்கண்ணா சூப்பர். அப்படியே கொட்டிடுங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொட்டுங்க. சிக்கன் எடுத்து காரில் இருக்கு. இந்த ஹோட்டலுக்கு கார் பார்க்கிங் வந்து ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் பாயிண்ட். லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா குன்னூரில் இருக்கிற சிம்ஸ் பார்க் போயிட்டோம். இந்த சிம்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஹில் ஏரியாவில் இருக்குது. இதோட மெயின் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ப்ளே ஏரியாவும் அப்புறம் போட்டிங்கும் தான். இங்கே இருக்கிற போட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாமே பெடல் போட்டிங்காக தான் இருக்கும். 2 பேர் போகிறது, 4 பேர் போகிறது, அந்த மாதிரி தான் இருக்கும். அதோடு இல்லாமல் இங்கே வந்து 5 மணிக்கெலாம் வந்து போட்டிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் போட்டிங் போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா 5 மணிக்கு முன்னாடியே போயிருங்க. நாங்கள் இந்த பார்க்கு போகும்போது ஆல்மோஸ்ட் 4:45, 5 ஆகிடுச்சு. அதனால் எங்களால் போட்டிங் போக முடியல. பட் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து அந்த கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க.
குன்னூர் ஊட்டியில் இருக்கிற கிளைமேட் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நல்ல கூலாக ட்ரிஸ்லிங்காக அப்பப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. போவோம் பிடிச்சி போயிடுவோம். அங்கேயே குழந்தைங்க வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. விளையாண்டு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரெஸ்லிங் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஊட்டியில் இருக்கிற எங்கள் டெஸ்டினேஷனுக்கு இந்த மலையில் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். செம்ம கிளைமேட்டு, செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். நாங்கள் தங்கி இருந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து கூகுள் மேப் போட்டு தான் போனோம். கடைசியில் இந்த கூகுள் மேப் வந்து ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டுருச்சு. ஃபைனலி நாங்கள் தங்க போகிற கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. இது பேர் வந்து பிரின்சிபல் ஹட்டு. இது நாங்கள் வந்து வழக்கம் போல் கூகுளில் வந்து லொக்கேஷன் போட்டு வரும்போது கண்ட இடத்துல காட்டுக்குள்ளெல்லாம் போய் விட்டுருச்சு. அதோட வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு போடுறேன். கஷ்டப்பட்டு போய் காரை மாட்டி அப்படியே திருப்பிலாம் எடுத்துகிட்டு வந்தோம். ட்ரைவ் பண்ணிருப்பான். போதையில வந்திருக்கேன். நடக்கிறது யாரு, வண்டியில வர்றது யாருன்னு தெரியாத அளவு. அதுக்கப்புறம் ஒரு 100 பேராவது வந்திருப்பாங்க. வழி இருக்கா? போகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன தள்ளிட்டு போவீங்களா? இந்த ஹேண்ட பத்தி பேச்சு இல்லைங்க, ரோட்டை பத்தி தாங்க பேச்சு. சிக்காம எடுத்துட்டு போறோம்னா நம்ம கவர்மெண்ட் போட்ட ரோட்ல வரணும். ரோடு போடக்கூடாது பாப்பா. கவர்மெண்ட் வந்து மணிமஸ் பண்ணி தெரியாதா? அண்ணா இதுதான் வழியாண்ணே. வருமானே ரோட்டை காணானே. நிஜமாவே ரோடு இல்ல. ரோட காணும் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நானும் என் கசின்ஸும் அப்படியே கீழே இறங்கி ஃபோனில் லைட்டை பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டு செக் பண்ணோம் ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு. அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சது கூகுள் மேப் கண்ட காட்டுக்குள்ளே கொண்டாந்து எங்களை விட்டுருச்சு அப்படின்னு. அப்புறம் அப்படியே திரும்பி வண்டியோட டயர்லாம் வந்து ரோட்டில் சிக்கி அதை அப்படியே கொஞ்சம் மாட்டாமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்து லோக்கல் பீப்புள்கிட்ட அந்த நாங்கள் தங்கி இருந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வழியை கேட்டு கண்டுபிடிச்சி அப்படியே ஒரு வழியாக வந்து அப்படியே எங்கள் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். காட்டுக்குள்ளே போகிற வழி தான் அவ்வளோ அடர்ந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே வர வழியுமே அந்த மாதிரி ரொம்ப அடர்ந்து தான் இருந்துச்சு. இதை நான் வந்து பார்ட் 2ல உங்களுக்கு காட்டுறேன். எங்கடா கட்டி வச்சிருக்கீங்க கட்ட? அது ஒரு சிக்கல். இந்த கேட்டை நம்மளே திறந்துக்கணுமோ? ஓரளவுக்கு கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இதான் வந்து நாங்கள் பின்னாடி தெரிகிறதா வந்து பிரின்சிபல் ஹட்டு. ரொம்ப இருட்டானதுனால வந்து கரெக்டாக காட்ட முடியல. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தங்கியிருந்த பிரின்சிபல் ஹட்டோட ரூம் டோர் தான். நேற்று நைட்டு நாங்கள் இந்த பிரின்சிபல் ஹட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த பிரின்சிபல் ஹட்டுக்கு வரத்துக்கு நாங்கள் கூகுள் மேப்பில் ரூட்டு போட்டு தான் வந்தோம். ஆனால் கூகுள் மேப் எங்களை கண்ட காட்டில் கொண்டு போய் விட்டுருச்சு. அங்கேருந்து நாங்கள் மாட்டி காரோட டயர்லாம் சிக்கி அதுலேருந்து ஒரு வழியாக தப்பிச்சு அப்புறமா லோக்கல் மக்கள்கிட்ட வந்து வழி கேட்டு அப்படியே இந்த பிரின்சிபல் ஹட்டுக்கு வந்தோம். பிரின்சிபல் ஹட்டுக்கு வர வழி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார் மட்டும் வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் நைட் வந்து செம அட்வென்ச்சரஸாக இருந்தது. அப்படியே அந்த ரோடு வழியாக வந்து ஒரு யூ டர்ன் போட்டு அப்படியே இது வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும்.
இதுதான் மெயின் ரோட்லேருந்து பிரின்சிபல் ஹட்டுக்கு போகிற ரோடு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, நைட்டு நேரத்தில் உங்களுக்கு கிளியராக காட்ட முடியல. அதனால் வந்து டே டைமில் இதோட என்ட்ரியிலேருந்து பிரின்சிபல் ஹட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிற வரைக்கும் உள்ள ரூட் வந்து எப்படி இருக்குன்னு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரோடெல்லாம் நல்லா தான் போட்டு வச்சுருக்காங்க. 2 சைடும் வந்து செக்யூர் பண்ணி நல்லா தான் ரோடு போட்டிருக்காங்க. 2 சைடுமே வந்து மலை இருக்கிற மாதிரி இருக்குது, பார்க்கவும் அழகாக இருக்குது. அதே மாதிரி வந்து விடிய காலையில் இல்லை பகல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லிங்லாம் இருந்துச்சுன்னா செம்மையாக ரம்மியமாக ஒரு கொஞ்சம் கூட வந்து சவுண்ட் இல்லாமல், வெளியில் வந்து வண்டிகளோட சவுண்ட் இல்லாமல், உள்ளே இருக்கிற குருவிங்க இதோட சவுண்டோட கேட்கவே சூப்பராக இருக்கும். ரொம்ப குளிர்ந்த காற்று இந்த மாதிரிலாம் வீசிக்கிட்டு இருக்கோம். இந்த டைமில் வந்து நீங்கள் இதில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுக்கே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு காஃபி இல்லை ஒரு டீயை வச்சுட்டு வெளில வந்து நின்றுட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஊட்டியில் வந்து உங்களுக்கு எங்கே போனாலும் கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு இடம் வந்து தனியாக ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது வந்து இன்னும் செம்மையான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக கேர்டேக்கர்ஸ் இருக்காங்க. இந்த கேர்டேக்கர்ஸ் வந்து இந்த ரூட்டில் வந்து நைட்டு நேரத்துலையும் கூட தனியாக தான் போயிட்டு வருவாங்களாம். கையில் ஒரு டார்ச் வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து தான் போயிட்டு வருவாங்களாம். எங்களுக்கு நேற்று நைட்டு காரில் வரத்துக்கே அல்ல விட்டுருச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல த்ரில்லிங்காக இருந்துச்சு. இங்கே தங்கி இருக்க கேர்டேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா காலையிலையும் சரி நைட்டும் சரி பால்லாம் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. நாங்களும் ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர் பண்ணோம், இங்கே வந்து டெலிவரி பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ரூட்லாம் பழக்கமானதுனால கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம்ங்கிறனால செம்ம த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் மார்னிங் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்காக இந்த ரூட்டில் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருந்தேன். மழை பெஞ்சு செம்ம சில் கிளைமேட். பகலில் இந்த கெஸ்ட் ஹவுஸ் பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது, நல்லா ரம்மியமாக இருக்குது. ட்ரெஸ்ஸிங்லாம் வேறு வந்துக்கிட்டே இருக்கா, அதனால செம்மையாக இருக்குது லொக்கேஷனு. இந்த கெஸ்ட் ஹவுஸோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சைட் வியூ, கெஸ்ட் ஹவுஸோட சைட் வியூ. இந்த கெஸ்ட் ஹவுஸோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து தமிழகமுக்கு ஆப்போசிட்டில் தான். ஆனால் அதுக்குன்னு தனியாக ஒரு சின்ன ஒரு கார் போகிற மாதிரியான வழி தான் இருக்குது. இங்கே முன்னாடி நீங்கள் பார்க்குற இந்த சின்ன வீடு மாதிரி இருக்குல்ல, இங்கே தான் கேர்டேக்கர்ஸ் வந்து தங்கியிருக்காங்க. ஃபைனலி நீங்கள் இப்போ பார்க்குறது தான் வந்து பிரின்சிபல் ஹட் கெஸ்ட் ஹவுஸோட ஃப்ரண்ட் வியூ. இதில் வந்து அந்த பெரிய வீடு மாதிரி இருக்குல்ல, இந்த பெரிய வீட்டில் தான் வந்து 2 ரூமு, ஒரு டைனிங் ஏரியா, அப்புறம் வந்து ஒரு சின்ன ஹாலு இந்த மாதிரிலாம் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி வீடு மாதிரி இருக்குல்ல, இதில் தான் வந்து கிச்சன் ஏரியா இருக்குது. நாங்கள் வந்து அந்த கேர்டேக்கர்ஸ்கிட்ட எங்களுக்கு தேவையான மில்க்கு தண்ணிலாம் வந்து சுட வச்சு கேட்டிருந்தோம். அவங்க வந்து அந்த கிச்சனில் வந்து எங்களுக்கு தேவையான தண்ணி எல்லாத்தையும் வந்து சுட வச்சு, அப்புறம் நம்ம வேறு ஏதாவது ஃபுட்டு வேணுனாலும் அவங்களுக்கு அந்த திங்ஸ் வாங்கி கொடுத்தோன்னா அவங்க சமைச்சு தருவாங்க. வாங்க நம்ம இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே போயிட்டு ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது, வேறு என்ன வசதிகள்லாம் இந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் கேபி, ஹாய் சொல்லுங்கள். இந்த கெஸ்ட் ஹவுஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மரத்தில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. நைட்டு வந்து அந்த குளிரெல்லாம் அது அவ்வளோவா கடத்தாட்டியும் உள்ளே வந்து செம்ம சில் ஃபீலிங்காக இருந்துச்சு நைட்டு தூங்கும்போது. இங்கே வந்து ஹீட்டர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. அதனால் வந்து நைட் டைமில் வந்து நல்ல குளிராக தான் இருக்கும். இந்த கெஸ்ட் ஹவுஸ் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டமான ஹால் மாதிரி இருக்குது. இங்கே சோஃபாஸ்லாம் போட்டு இருந்துச்சு. இதில் வந்து ரைட் சைடில் இருக்கிறதுல வந்து 2 ரூமு, ஒரு டைனிங் ஹாலு. நீங்கள் இப்போ பார்க்குறதோட கதவு தான் வந்து ஃபஸ்ட்டு ரூமோட மெயின் என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் வந்து இந்த வராண்டாவில் அப்படியே நடந்து போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த ஃபாரஸ்ட் ப்ரேயர் மாதிரி ஒன்று எழுதியிருக்காங்க. அதை படிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த என்ட்ரன்ஸ் உள்ளே அப்படியே போனோன்னா டைரெக்டாக நம்ம டைனிங் ஹால்குள்ளே போயிடலாம். இந்த டைனிங் ஹால்லேருந்து ரைட் சைடு ஒரு ரூமு, லெஃப்ட் சைடு ஒரு ரூமு கனெக்டடாக இருக்கும். இந்த 2 ரூம்ஸ்க்குமே தனித்தனியாக கதவு வெளியில் இருக்குது. இருந்தாலுமே வந்து இந்த 2 ரூம்லேருந்து டைனிங் ஹாலுக்கு வரத்துக்கு காமனாக இந்த ரூம்லேருந்து ஒரு வழி, அந்த ரூம்லேருந்து ஒரு வழி இருக்குது. இந்த டைனிங் ஹால்லேருந்து வெளியில் ஹாலுக்கு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிவி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து அந்த 2வது ரூமுக்கான டோரு. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு டோர் இருக்குது. டைனிங் ஹால்லேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குயின் சைஸ் பெட்டு, அப்புறம் வந்து ஒரு சிங்கிள் காட் பெட் இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ரூமுக்குமே வந்து தனித்தனியாக அட்டாச் டாய்லெட் அண்ட் வாஷ்ரூம்ஸ் இருக்குது. இந்த வாஷ்ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ஹீட்டர் இருக்குது.
இந்த ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் ரூமாக தான் இருந்தது. இந்த ரூமில் வந்து கபோர்ட்ஸ்லாம் இருந்தது. என்ன தான் கபோர்ட்ஸ்லாம் இருந்தாலுமே அதில் நம்ம துணியெல்லாம் வச்சுருந்தாலும் நைட் அடிக்கிற அந்த குளிரில் சில் கிளைமேட்டில் வந்து துணியெல்லாம் உடனே ரொம்ப சில்லுன்னு ஆயிடுது. இந்த கெஸ்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல எக்யூப்டாக இருந்துச்சு. அந்த டைனிங் ஹாலில் தனியாக வாஷ் பேஷன்ஸ், அந்த டைனிங் டேபிள்ஸ் இந்த மாதிரி வந்து நல்ல எக்யூப்டாகவே இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம தங்குற ரெசார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு தனி ஏரியா போகணும். ஆனால் இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்லேருந்து கனெக்டடாக வந்து டைனிங் ஹால் இருக்கிறது ரொம்ப வசதியாக இருந்துச்சு. நைட்டு நேரத்தில் இந்த குளிரில் நம்ம தனியாக வெளியில் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்துச்சு. இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸ்க்கு நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதோட டிசைன் வந்து ரொம்ப கிளாசிக்காக இருந்துச்சு. இதை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அப்படியே நம்ம டைனிங் ஹால்லேருந்து ஆப்போசிட்டில் இன்னொரு ரூமுக்கு போனோம் அப்படின்னா அந்த சைடு வந்து ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டு மட்டும்தான் இருந்துச்சு. இந்த ரூமுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமும் இருந்துச்சு அட்டாச்சாக. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூம் வந்து ஒரு பெரிய பூட்டி இருந்துச்சு. ஒரு பெரிய ஸ்டோர் ரூமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு வந்து தனியாக ஒரு வாஷ்ரூம் டாய்லெட்லாம் இருக்குது. இந்த ரூம்லேருந்து நம்ம வழக்கம் போல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டைனிங் ஹாலுக்கு வந்துடலாம். இந்த கெஸ்ட் ஹவுஸ் உள்ளே வந்து இவ்வளோ தான் ஏரியா. ஆனால் இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் வெக்கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நிறைய அழகான பூக்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. வெளியில் இருக்கிற கிளைமேட்டும் லொக்கேஷன்ஸுமே வேறு லெவலில் அழகாக இருந்துச்சு. அந்த பூக்கள்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதான் வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸோட சைடு ஏரியா. இந்த மேலே இருக்கிற எலிவேட்டடான ஏரியாவிலேருந்து இந்த சுற்றி இருக்கிற வியூஸை பார்க்கும்போதும் மார்னிங் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இங்கே பூத்திருக்க பூக்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து பூ மட்டும் கிடையாது, அந்த செடியுமே வந்து பூ மாதிரி அழகாக பூத்த மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த பூக்களுக்கு முன்னாடி இன்னும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் செம்மையாக இருக்கும். நாங்கள் தங்கியிருந்த பிரின்சிபல் ஹட் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து இன்றைக்கி வெக்கேட் பண்ணி கிளம்பியாச்சு. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சிங்கிள் ரோடு வழியாக தான் நாங்கள் இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்தோம். இப்போ வந்து பகலில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இங்கே நாங்கள் வரும்போது நைட் டைமில் தான் வந்தோம் ஃபஸ்ட் டே. நாங்கள் வந்த நேரம் நைட்டுங்கிறதுனாலையும் எங்களுக்கு இந்த இடம் புதுசுங்கிறதுனாலையும் கூகுள் மேப்பை நம்பி நாங்கள் கண்ட இடத்துக்கு போய் மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சி வரதுக்கே எங்களுக்கு பெரிய அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பாக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு வர்றது தான் வந்து கஷ்டமாக இருந்துச்சு தவிர, ஆனால் இந்த இடத்துல வந்து செம்ம என்ஜாய் பண்ணோம். இப்போ நாங்கள் வந்து இந்த மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இந்த மெயின் ரோட்டில் ரைட் சைடில் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த கல்லில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிற ஒரே இண்டிகேஷன். டே 2ஓட ஃபஸ்ட்டு ஸ்டாப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இங்கே கார்ன் சுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதோட கேரட்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஸ்டாப் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கேரட்லாம் வாங்கிட்டு கார்ன்லாம் நிறையா வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். அந்த கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா குதிரைங்களாம் ரோட்டில் ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி நிற்க ஆரம்பிச்சிருச்சிங்க. நவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த குதிரையெல்லாம் ரசிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் நெக்ஸ்ட் போன இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திபெத்தியன் மார்க்கெட். இந்த திபெத்தியன் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா குறைஞ்ச விலையில் சொட்ரு, அப்புறம் வந்து ஜர்கின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்கலாம். இந்த திபெத்தியன் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வரதுக்கு கூகுள் மேப்பில் திபெத்தியன் மார்க்கெட்னு போட்டே வரலாம். லொக்கேஷன் கரெக்டாக தான் காட்டுது. இந்த திபெத்தியன் மார்க்கெட்டில் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் பர்சனல் காரில் வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்க் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீயாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இங்கே பார்க்கிங்கில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பெய்ட் பார்க்கிங் தான். அதனால் வந்து அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நாங்களும் எங்களுக்கு தேவையான ஜர்கின்ஸ், ஸ்வெட்டர்ஸ் அப்படிலாம் வாங்கிட்டு இங்கே கிளம்பிட்டோம். ஃபுல் டிராஃபிக், எங்கேயும் போக முடியாது போல இருக்குது. நாங்கள் பாருங்கள் இந்த ஊட்டி ட்ரிப்பில் நாங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோங்க. ஒரு 4-5 நாள் சேர்ந்தாப்புல லீவ் விட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பாக இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு வரவே கூடாது. சரியான கூட்டாங்க. நாங்கள் வெளியில் ஊட்டியை சுற்றி பார்த்ததை விட காரில் உட்காந்து ட்ராவல் பண்ணது அதிக நேரமாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு. என்ன தான் டிராஃபிக்காக இருந்தாலும் நாங்கள் ஊட்டியில் போய் தான் தங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல ரெசார்ட்டாக பார்த்து இல்லை நல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸாக பார்த்து ஃபுல் டைம் நீங்கள் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணி அங்கேயே போயிட்டு தங்கிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு அந்த ரெசார்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் ரிட்டர்ன் ஊருக்கு போகிறதுக்கு தான் அங்கேருந்து கிளம்பணும். ஊட்டியில் செம்ம டிராஃபிக்கு, எந்த ஒரு மெயினான ஏரியாவும் சுற்றி பார்க்கவே போக முடியல. அதனால் வந்து டிராஃபிக் இல்லாத இடமா வந்து பார்த்து நிப்பாட்டி டீ குடிக்கலான்னு வந்திருக்கோம். அப்படியே ஆப்போசிட்டில் கொஞ்சம் டீ எஸ்டேட்லாம் இருக்குது. அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே போகிற வழியில் கொஞ்சம் ஏரியா நின்று பார்த்துட்டு அப்படியே போகலான்னு இருக்கோம். ஆனால் ஒன்று மக்களே, ஊட்டி மாதிரியான ஹில் ஸ்டேஷனில் வியூ பாயிண்டில் போய் தான் வியூஸ் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எங்கே நிப்பாட்டினாலுமே வியூ பாயிண்ட் தான். அங்கே வியூஸ்லாம் ரசித்து நின்று பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கோத்தகிரியில் இருக்கிற ஆரஞ்சு பீக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கு லஞ்ச் சாப்பிட வந்துட்டோம். இந்த ஆரஞ்சு பீக்கோ ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டில் ஒரு நல்ல லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கும். இதோட வந்து ப்ரைஸ், இங்கே இருக்கிற ஃபுட்டோட ப்ரைஸ்லாம் வந்து இப்போது உங்களுக்கு அதோட மெனு கார்டு உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். ப்ரைஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளி ஹையாக தான் இருக்குது. ஆனால் வந்து ஃபுட்டோட டேஸ்ட்லாம் வந்து நல்லா
நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாயந்தரம் 4 மணி ஆகிடுச்சு. இங்கே வரும்போது வந்து மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸ்லாம் காலி ஆகிடுச்சு. நாங்கள் எல்லோரும் செம பசியில் இருந்தோம். அவங்கள்ட்ட சரி ஓகே இருக்கிறதுல ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். வழக்கம் போல் வந்து ஹோட்டல்னாலே பரோட்டா இல்லாமல் இருக்குமா, அதனால் வந்து பரோட்டா, நான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ண பட்டர் சிக்கன் மசாலாவில் பார்த்தீங்கன்னா மேலே பாயில்டு எக்கெல்லாம் பிச்சு போட்டிருந்தாங்க. எங்களுக்கே ஒரு செகண்ட் டவுட் ஆகிடுச்சு, நம்ம பட்டர் சிக்கன் மசாலா தான் ஆர்டர் பண்ணோமா இல்லை வந்து பாயில்டு எக் மசாலா ஆர்டர் பண்ணோமான்னு. நீங்களே பாருங்கள், மேலே பாயில்டு எக்லாம் இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருக்கிற அண்ணனை கூப்பிட்டு கேட்டோம், அண்ணா நீங்கள் மாற்றி எதுவும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு. இல்லைங்க, எங்கள் ஹோட்டலில் வந்து பட்டர் சிக்கன் மசாலாவில் மேலே பாயில்டு எக்லாம் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் குறைலாம் சொல்ல முடியாதுங்க, நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி பரோட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா மலபார் பரோட்டா மாதிரி நல்ல பெரிய சைஸாக தான் இருந்துச்சு. நான்வெஜ் லவர்ஸ்க்கு இந்த ஹோட்டல் வந்து ஒரு நல்ல ட்ரீட்டாக தான் இருக்கும். எல்லோரும் போலயுமே எனக்கு ரொம்ப பரோட்டா பிடிக்கும், என் பையனுக்கும் ரொம்ப பரோட்டா பிடிக்கும். அதனால் நாங்கள் எப்போ ரெஸ்டாரண்ட் போனாலுமே பரோட்டாவை வந்து பிடிங்கி சாப்பிட்டுப்போம் 2 பேரும் மாற்றி மாற்றி. தண்ணி பாட்டு எடுத்துக்கலாம், பரோட்டா எடுத்துக்கலாமா? தரண்டா இதான் காய் தரண்டா. நான் சாப்பிட மாட்டேன், கை வைக்கிறதுக்காக இல்லை. இந்த ஹோட்டலில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஃபுல்லாக கிளாஸாக தான் இருக்கும். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய டீ எஸ்டேட்டாக இருக்கும். அதனால் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நல்ல வியூஸ் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வெஜ்ஜில் சாப்பிட்றது நல்லாவே இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் 4 மணிக்கு மேலே வந்ததுனால ஆல்மோஸ்ட் வந்து லன்ச் டைம் ஓவர் ஆகிடுச்சு. அதனால் வந்து பரோட்டா இந்த மாதிரியான டிஷ்ஷெல்லாம் உடனே வந்துருச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணோன்னே மற்ற டிஷ்ஷஸ்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. சிக்கன் இருக்கு ப்ரோ. எங்களோட இந்த ஊட்டி ட்ரிப்பில் நாங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணும்போதெல்லாம் எல்லா ஹோட்டல்லையுமே வந்து சிக்கன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நிறையாலாம் இல்லை. ஆனால் இந்த ஹோட்டலில் வந்து ஓரளவுக்கு சிக்கன் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் வந்து நல்லாவே இருந்துச்சு இந்த ஃப்ரைட் ரைஸு. என்னதான் இவங்க ப்ரொவைட் பண்ண சிக்கன் ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் வந்து ஓகேவாக இருந்தாலும் டொமேட்டோ சாஸ் மட்டும் தான் கொடுத்தாடுங்க. சில்லி சாஸ் எங்கடான்னு ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருந்தோம், தரவே இல்லை. சரி நாங்கள் லேட்டாக வந்தோம், சாப்பாடு தான் காலி ஆகிடுச்சுன்னு சொன்னீங்க, சில்லி சாஸ் மட்டும் காலி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. உனக்கு ஆர்டர் பண்ண கீ ரைஸ் நான் சாப்பிட்றேன் ப்ரோ. கடைசி என்னவா டீ காஃபி இல்லையா, ஏதோ கடைசி நேரம் டீ காஃபி நம்ம தான் கடைசியா. சரி டீ காஃபி தான் இல்லை அப்படின்னா ஒரு ஆம்லேட் போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் டச்சுக்கு ஒரு ஆம்லேட்டை சாப்பிட்டு வெளில டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து போயிட்டு வெளியில் ஒரு டீ கடையில் நின்று டீயை குடிச்சிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க கடைகளில் டீ தூள்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கோயம்புத்தூர் நோக்கி மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஊட்டி மலை மேலே ஏறும்போது குன்னூர் வழியாக ஏறணும், ரிட்டன் இறங்கும்போது வந்து கோத்தகிரி வழியாக இறங்கணும். நாங்கள் இறங்கும்போது ஆல்மோஸ்ட் நைட் டைம் ஆகிடுச்சு. இந்த கோத்தகிரி ரோட்டில் நைட் டைமில் இறங்குறத விட பகல் டைமில் இறங்குனா அந்த வியூஸ்லாம் நல்லா பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு நைட் டைமில் இறங்குனதால வியூஸ்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது நிறைய மரங்கள்லாம் இல்லை, அதனால தான் வந்து எங்களுக்கு வியூஸ்லாம் நல்லா தெரியும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோத்தகிரி ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோவா டிராஃபிக் ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. என்னதான் டிராஃபிக்லாம் இல்லாமல் ஈஸியாக இருந்தாலும் நைட் டைமில் ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ணுறது ஒரு தனி த்ரில்லு தாங்க. இந்த ஹில் ஸ்டேஷன் டிரைவிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ தான் புதுசாக டிரைவிங் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து டே டைம்லேயே மலை ஏறுறதையும் இறங்குறதையும் வச்சுக்கோங்க. நைட் டைம் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவராக இருந்தாலும் நைட் டைமில் ஹில் டிரைவிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நிறைய இடத்துல 2ஆம் கியர்னு எழுதிருக்கு, 2வது கியரில் போங்க. அவங்க சொன்ன பேச்சை கேளுங்க. பயமுட்டாங்க தயவு செஞ்சு, நான் ஓட்டிக்கிறேன். ஓட்டையில் ஆமாம் வண்டி பின்னாடி போனால் இப்போ தைரியமாக போகலாம். அவங்களே படாதீங்க, நான் ஓட்டு போகிறேன்.
hope you guys like this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.